என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முதல் வசனத்திலிருந்து இந்த சங்கீதம் நீங்க 84வது சங்கீதம் 1 கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தேவனுடைய வாசஸ்தலத்தை பற்றி கூறுகிறதாய் காணப்படுகிறது. வாசஸ்தலம் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய ஆதியாகமத்தில இருந்தே நீங்கள் பார்க்கும் பொழுது மோசையின் காலகட்டத்திலிருந்தே அவங்க என்ன செய்யறாங்க, ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை செய்து அதிலே தேவனை ஆராதித்தார்கள். ஒன்று கூடி சேர்ந்த இடத்தை தான் என்ன செஞ்சாங்க, ஆசரிப்பு கூடாரம் என்று மோசையின் காலத்திலே பெயரிடப்பட்டு அதே ஆண்டவருக்கு ஆராதனை ஸ்தலமாக மாற்றப்பட்டது. அடுத்ததாக நாம் இந்த சங்கீதத்துல இங்க அடுத்து வர நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஆலயத்தை குறித்து சொல்லும் பொழுது வாசஸ்தலம், தேவனுடைய சந்நிதி அப்படின்றெல்லாம் நாம் வாசிக்க முடியும். அடுத்து திருப்பியும் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்க்கும்பொழுது அது ஒரு தேவாலயம் அப்படி என்று அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு இந்த தேவனுடைய சந்நிதிக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய வாசஸ்தலத்தை குறித்து தான் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிட்ட சங்கீதம். அப்போ இந்த கோராகின் புத்திரர்கள் பாடும் பொழுது அவர்கள் இந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அல்லது இந்த தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து தான் அதிகமாக இந்த சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் இன்னைக்கு சொல்றதன் ஒரு சுருக்கமான சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுடைய ஆலய பிராகாரங்களில் அல்லது தேவனுடைய சந்நிதியில நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து மாத்திரம் நாம் சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுல 2வது நான் வாசித்ததான சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. முதலாவது நாம் எப்படி இருக்கணும்னா வாஞ்சையும் தவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆண்டுடைய சந்நிதிக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது ஏதோ நாம் ஒரு வாஞ்சை இல்லாம இல்லைன்னா ஏதோ கடமைக்காக நாம் செல்லுகிறதாக அல்ல, நம்முடைய இருதயத்துல நமக்கு ஒரு அந்த வாஞ்சை தவனம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரியும், நமக்கு வயிறு பசிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அது தன்னாலே நம்முடைய தன்னிச்சையாக நடக்கிறதான ஒரு செயல் தான் நம்முடைய சரீரத்துல என்னது, பசி. இந்த பசி என்று வரும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு ஞாபகம் வரும், நம்ம சாப்பிடணும், நம்ம வயிறு சாப்பாடு கேட்குது அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரிதான் தண்ணி நமக்கு தாகம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், தன்னாலே நம்ம கை எங்க போகும், தண்ணியை பார்த்து போகும், நம்ம தண்ணி எடுத்து என்ன செய்வோம், குடிப்போம். அதே மாதிரிதான் இந்த நம்முடைய ஒரு ஆகாரத்துக்கான ஒரு பசியை போலதான் இந்த ஆண்டவருடைய பிராகாரத்திற்கு நாம் செல்லுகிறதாகவே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சையும் அந்த ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்ம எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம், அந்த ஆலயத்துக்கு நம்ம செல்லணும், நம்ம அந்த ஆராதனை உள்ள நாட்களும் சரி இல்லைனாலும் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல போய் அமரணும் அப்படிங்கிறதான ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய ஆலய பிரகாரத்திலே நாம் முதலாவது நமக்கு ஆலய பிரகாரத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாஞ்சையும் அந்த ஆலய பிரகாரத்தின் மேலுள்ள அந்த வாஞ்சையும் தவனமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கோராகின் புத்திரர்களை பாடும் பொழுது அதுதான் சொல்றாங்க, அதுல என்னுடைய இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அப்போ அந்த ஒரு தாகமும் அந்த வாஞ்சையும் அந்த விருப்பம், தாகம் வாஞ்சைன்னு சொன்னால் விருப்பம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னா கண்டிப்பாகவே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இருதயம் நம்முடைய மாம்சமும் சும்மாவே இருக்காதாம். அந்த கீழே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருக்குமா, மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நம்ம ஆலயத்துல வந்தாலும் நம்மளால அமைதியாவோ இல்லைன்னா நம்ம சோர்வாவோ நம்மளால இருக்க முடியாது. நம்ம ஆண்டவரை நம்ம எப்படி இருக்கணும், எப்படி ஆராதிப்போம், கம்பீர சத்தத்தோடு நம்முடைய சத்தம் அவருக்கு எட்டத்தக்கதாக அவருடைய சமூகத்துல கேட்கத்தக்க அளவிற்கு நம்முடைய சத்தம் என்ன செய்யுமா, அவருடைய சமூகத்துல வருவான். நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப உற்சாகமா இருப்போம், அப்படித்தானே. ஆனா சாப்பிடல அப்படின்னா நம்ம இந்த பசியோட கொலை பசின்னு சொல்லுவோம், அந்த கொலை பசியோட நம்ம போய் இருந்தோன்னா எப்படி என்ன செய்ய முடியாது, நம்ம யார்ட்டையும் பேசவும் தோணாது, நம்ம யார்ட்டையுமே நம்ம ஒரு நார்மலான ஒரு மனுஷனா நம்ம இருக்க முடியாது. இதே போலதான் இந்த தேவனுடைய சந்நிதி என்று சொல்லுகிறதும் நமக்கு அந்த வாஞ்சையும் விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்ம ஆண்டுடைய சமூகத்துல என்ன செய்ய முடியாது, நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆண்டவரை துதிக்கவோ பாடவோ மகிமைப்படுத்தவோ நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் இந்த கோராகின் புத்திரர்கள் சொல்கிறார்கள், நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது எப்படி இருக்கணுமா, ஆண்டவரை துதிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும், முதலாவது காரியம் நமக்கு வாஞ்சையும் நம்முடைய வாழ்க்கையில அந்த தாகமும் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா.
இரண்டாவதாக வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. 84. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். போதும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய அந்த பிராகாரத்துல வாசமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? துதித்து கொண்டே இருப்பார்கள், எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். சங்கீதம் 34வது சங்கீதம் நினைக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னா, முதலாவது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த விருப்பம் நமக்கு தேவை. இரண்டாவதாக நம்ம ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் இருக்க வேண்டுமானால் பாக்கியவானா இருக்க வேண்டும். பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது எப்படி பாக்கியம்னு சொன்னா என்னது? துதிக்கிறதான அந்த பாக்கியம். நிறைய பேருக்கு என்ன இல்ல, இந்த ஆண்டவரை துதிக்கிறதற்கோ, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கோ, ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்துல வருகிறதற்கோ நிறைய பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு பரிசுத்த சந்ததியாக நம்மை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல, இந்த ஆலய பிரகாரத்துல நம்மை எதற்காக வைத்திருக்கிறார்? துதிக்கிறவர்களாய். நம்ம இரண்டாவதாக நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த துதி இருக்குமானால் நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. அவர்கள் சொல்லுகிறதான அந்த வசனம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல பாக்கியவான். எதற்கு பாக்கியவான்? நம்ம நிறைய விஷயத்துல நம்ம இந்த உலக பிரகாரமா நம்ம எடுத்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாக்கியவானா இருப்போம், அப்படித்தானே? பாக்கியவான் என்றால் நம்முடைய எனக்கு உலக பிரகாரமா ஒரு நல்ல காரோ, இல்லைன்னா ஒரு பெரிய பெங்களாவோ, இல்லைன்னா ஒரு ஏக்கர் இடமோ, எதெல்லாம் இப்படிப்பட்டதான காரியம் எல்லாம் இருக்குதுன்னா அவங்க எப்படிதான் இந்த உலகத்துல பெரிய ஆள், அவங்க வந்து பாக்கியவரா இருக்காங்க, அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்துல வரும் பொழுது நமக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள், உலக பிரகாரமான இந்த வாழ்க்கைக்கான காரியங்கள் நமக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்ம ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாய் இருப்போம்னா நம்ம தான் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இரண்டாவதாக நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் ஆண்டுடைய சமூகத்துல வரும் பொழுது நாம் உற்சாகமாய் தேவனை பாடி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்மளை எவ்வளவு பலத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பலத்தோடு சத்தத்தோடு நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாம் சந்தோஷப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் காணப்படும். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது அந்த ஆலய பிரகாரத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் எப்படி போனேன்னா மகிழ்ச்சியாக சென்றேன். அந்த வாசிக்கலாம் 122வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி இருந்தாரா? மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்? ஆண்டவர் என்ன செய்ய போற? துதிக்க போறேன். நான் இந்த ஒரு வாரமும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான நன்மையை நான் என்ன செய்ய போறேன்? துதித்து பாட போறேன். நான் அவருக்கு நன்றி செலுத்த போறேன், அவருக்கு பலி செலுத்த போறேன் அப்படிங்கிறதான ஒரு சந்தோஷத்தோட அவர் என்ன செஞ்சாரா? ஆலயத்திற்கு போனார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த துதி இருக்கும்னா நம்ம எப்படி போவோம்? ரொம்ப சந்தோஷத்தோட. நம்ம தான் யாரு? இந்த உலகத்திலேயே பாக்கியவானா இருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் என்ன செய்வாங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எருசலேமுக்கு போவாங்க. அந்த ஒரு வருஷத்துல வர்றதான அந்த ஒரு நாள் பண்டிகை அவங்களுக்கு எப்படி இருக்குமா? 7 நாள். அந்த ஒரு வருஷத்துல 7 நாள் அவங்க வந்து என்ன செய்வாங்க? ரொம்ப ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறதுலயும் ஒரு பெரிய அவங்க வந்து அந்த பலியை செலுத்த போவாங்க. அவங்களுக்கு தகுந்த முறைப்படி என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு பலியை செலுத்த போவாங்க. அப்போ அந்த பலி அவர்கள் செலுத்தும் பொழுது எப்படி இருப்பாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அவங்க குடும்பமாய் கோத்திரமாய் அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஆண்டவர் என்ன செய்வாங்க? பலி செலுத்த போகும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு நம்ம வாசிக்க முடியும். அப்போ அதே போலதான் நம்ம இந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கறது இல்ல. ஏதோ ஒரு காளையோ ஒரு மாடையோ ஆடையோ நம்ம எதுவுமே அப்படி நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதான அவசியம் இல்ல. ஆனா நம்ம எதை செலுத்துகிறோம்? பலியாகிய ஸ்தோத்திர பலி, துதி பலி, இப்படிப்பட்டதான பலிகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த துதிகளிலே பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது அவருடைய அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே ஆலய பிரகாரத்திலே நம்ம இரண்டாவது நாம் எப்படி இருக்கணும்னா துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டாலே நம்ம யாருதான்? இந்த உலகத்துல ரொம்ப பாக்கியவான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியவான்களா இருக்கிறதுல சந்தோஷமா எப்படி? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நம்ம என்ன செஞ்சவங்க? கொடுத்து வச்சவங்க தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப மகிழ்ச்சியா தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக வாசிக்கலாம் அதனுடைய 10வது வசனம். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிராகாரங்களில் செல்லும்
ஒரு நாள் நல்லது. வாசமா இருப்பதை பார்க்கலாம். மூன்றாவதாக தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில எப்படி இருக்கணுமா? நம்ம காத்திருக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம ஆண்டவர் நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு? காத்திருக்கிறவர்களாய், ஆண்டுடைய சந்நிதியிலே நாம் காத்திருக்கிறவர்களாய். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமே என்னதுதான்? காத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை தான், பொறுமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுமா? மூன்றாவதாக ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியும். நம்ம இந்த ரேஷன் கடைக்கு நம்ம சொல்லுவோம். அங்க போனா நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு கூட்டமானாலும், எவ்வளவு லைன்ல, அவ்வளவு பேக்ல இருந்தாலும் என்ன செய்வோம்? நான் ஒரு நேரம் போன வருஷத்துல இந்த 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்குறான்ட்டு எழுதி கொடுக்க போனோம். அவ்வளவு தூரத்துல அந்த வெயில் அன்னைக்கு என் மகளையும் வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துல இருந்தோம். தூரத்துல இருந்து அந்த லைன்ல நின்று என்ன செஞ்சோம்? நம்ம எழுதி கொடுப்போம். அதுக்கு நமக்கு என்ன இருக்காது? சோர்வு இருக்காது. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ நமக்கு அது ரெண்டாவது விஷயம். நம்ம மைண்ட்ல வந்து காசு கிடைக்கும்னு எதிர்பார்த்தா நம்ம கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம போக மாட்டோம். ஆனா என்ன செய்வோம்? சரி கிடைச்சா எனக்கு அது எதுக்காக ஒரு யூஸுக்கு ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம என்ன செய்வோம்? போவோம். கண்டிப்பா அவர் தருவாருன்னு நம்பிக்கை நமக்கு கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லாட்டா கூட இந்த உலக பிரகாரமான அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவ்வளவு பெரிய லைன்ல நின்று நம்ம என்ன செய்யறோம்? எழுதி கொடுத்துட்டு வர்றோம். ஆனா அது கிடைக்கல. ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து ஒரு வருஷமா இல்லைன்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ எத்தனை வருஷமானாலும் நம்மளால என்ன செய்ய முடியல? அதுக்காக வெயிட் பண்ண முடியல. ஏன்னா நம்முடைய மனசு அதுக்கு ஒத்து போகல. சரி ஆண்டவர் தரவே மாட்டேங்காரு. ஆனா உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு நமக்கு தராட்டாலும் கூட நம்ம என்ன செய்வோம்? வெயிட் பண்ணி பொறுமையா காலு கடுக்க, நம்முடைய வயிறு பசிக்க, தண்ணி தாகம் எடுக்க நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவோம். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல நம்ம அப்படியே என்ன செய்யறது இல்ல? காத்திருக்கிறதே இல்ல. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எப்படி காத்திருக்கிறதல்? நெடுங்காலமாய் காத்திருக்குதல். நம்முடைய வாழ்க்கையில அப்ப எப்படிப்பட்ட காத்திருக்கல் வேணும்? நெடுங்காலமாய், நம்ம எத்தனை வருஷமானாலும் என்ன செய்ய எங்க வீட்டுக்கு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. எத்தனை வருஷமானாலும் எங்களுடைய வீட்டுலதான பிள்ளைகளையும் சரி புருஷனையும் சரி ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல இருப்போம்னா உலக பிரமாண காரியத்துக்கு நமக்கு நம்பிக்கை தேவையில்லை. ஆனால் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்போம்னா அது எப்படி வருமாம்? ஜீவ விருட்சம் போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஜீவ விருட்சம்னா எப்படி இருக்கும்? அது ஆயுசுக்கும் என்னதுதான்? நமக்கு அது உபயோகமானதா இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு நாள் 2 நாள்ல மாறுறதான காரியம் இல்ல. நம்முடைய குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஆண்டவர் தருகிறதான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ ஒரு வருஷத்துலயோ மாறி போறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில அது வந்து என்னது? நம்முடைய தீர்க்காயுசா, நம்முடைய ஆயுளின் நாட்கள் முழுவதுமே சந்தோஷப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டுடைய ஆலய பிரகாரத்துல நீங்கள் காத்திருக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு காத்திருப்பு நம்முடைய ஆண்டுடைய சமூகத்துல நாம் காணப்படுவோம்னா அந்த தேவாலயத்துல வந்து இந்த காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நம்ம எதை பெற்றுக்கொண்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சத்தை போலதான் காணப்படும். அல்லேலூயா. நமக்கு தெரியும் அன்னாளை பத்தி நமக்கு தெரிந்த கதை சம்பவம் தான். அந்த அன்னாள் என்ன செஞ்சிருக்கா? அவளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்ல, அவளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரம்பச்சுலையும் அவள் சென்றதான ஒரே இடம், காத்திருந்ததான ஒரே இடம் எதுதான்? தேவனுடைய ஆலயத்துல மட்டும்தான் வந்து ஆண்டவரிடத்துல மட்டும்தான் வந்து என்ன செய்யறாள்? அழுகிறாள். அவள் வேற யார்கிட்டையுமே போய் அவளுடைய வருத்தத்தை சொன்னதா வசனம் சொல்லப்படல. ஆனால் அவள் ஆண்டுடைய சமூகத்திலே அழ அவளுடைய பாரத்தை அங்க இறக்கி வைக்க அவளுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு? காத்திருந்ததன் பலனாக அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு குழந்தைய ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு சாமுவேல் பாலனை அவளுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய சமூகத்துல அந்த தேவாலயத்திலே நாம் காத்திருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? அவர் நமக்கு தர்றதான ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்திருப்போம். சங்கீதத்துல நம்ம 3 விஷயத்தை நாம் பார்த்தோம். ஒன்று வந்து தேவனுடைய ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கும்னா வாஞ்சையும் கவனவுமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் அவரை துதிக்கிறவர்களாய் அந்த தேவாலயத்துல வந்து நம்ம சும்மா இல்ல
தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும் பொழுது அவர் அந்த வாசஸ்தலத்திலே நாம் எப்படி செயல்பட வேண்டும், நாம் ஆண்டுடைய சமூகத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றுதான் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார், கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக.